வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் புதிய எரிபொருள் விநியோக சூத்திரத்துடன் விநியோகஸ்தர்கள் இணங்கியுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. வளமான நாடு அழகிய வாழ்வு கொள்கை அறிக்கையினை முறையாக ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை ஒப்புதல். நாட்டின் தனியார் மற்றும் வணிகத்துறைகள் உட்பட அனைத்து குடிமக்களும் வரி செலுத்துவது அவசியம் என்று பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ சுட்டிக்காட்டு. நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் ராமநாதன் அர்ஜுனா ஆகியோர் கேள்வி எழுப்ப சபாநாயகர் தடை ஏற்படுத்தியதால் இன்று நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் புதிய எரிபொருள் விநியோக சூத்திரத்துடன் விநியோகஸ்தர்கள் இணங்கியுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இன்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலான சந்திப்பில் உரையாற்றியவர், புதிய சூத்திரம் தற்போதைய நிலையில் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விநியோகஸ்தர்களின் கருத்துக்களை மேலும் பரிசீலிக்க ஏப்ரல் 18 ஒரு கலந்துரையாடல் நடைபெறவுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நலிந்த ஜாதிச மேலும் தெரிவித்துள்ளதாவது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிமுகப்படுத்திய புதிய சூத்திரத்தை செயல்படுத்த ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டுள்ளதோடு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவே எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அதே நேரத்தில் எரிபொருள் வாங்குபவர்களும் தங்களுக்கேற்ப பல்வேறு பிரச்சனைகளை முன்வைத்துள்ளதனால் அவற்றை தீர்வுக்காக பரிசீலிக்க புதிய சூத்திரம் செயல்படுத்தப்படும் போது விநியோகஸ்தர்களின் முன்மொழிவுகளை கேட்க ஏப்ரல் 18 காலை கூடுதல் கலந்துரையாடல் நடைபெறவுள்ளது. எனவே தற்போது எரிபொருள் விநியோகத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. இதற்கமைய புதிய விநியோக முறைமையை சிறப்பாக செயல்படுத்த விநியோகஸ்தர்களின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை மதிப்பீடு செய்ய முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் ஒரு முஸ்லிம் தீவிரவாத குழு இருப்பதை உறுதிப்படுத்திய அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச, போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் அந்த குழு தொடர்பான தீவிரமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசாங்கத்தின் கொள்கை கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட வளமான நாடு அழகிய வாழ்வு கொள்கை அறிக்கையினை முறையாக ஏற்றுக்கொள்வதாக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த தீர்மானத்தின் முக்கிய அம்சங்களான வலுவான உற்பத்தி, பொருளாதாரத்தின் மூலம் 2030 ஆண்டுக்குள் இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை $120 பில்லியன் அமெரிக்க உயர்த்துவதை கொண்டுள்ளது. நிலையான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை அடைவது, பொருளாதாரம், சமூகம், சுற்றுச்சூழல் மற்றும் அரசியல் ஆகிய 4 முக்கிய துறைகளை அடிப்படையாக கொண்டு 40 துணை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் ஒவ்வொரு துணை பிரிவிற்கும் தேவையான கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் தனித்தனியாக வகுக்கப்பட்டுள்ளன. மேலும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக செயல்படும் ஜனாதிபதி அவர்களின் முன்மொழிவின் அடிப்படையில் அரசாங்கத்தின் தேசிய கொள்கை கட்டமைப்பாக இந்த திட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து அமைச்சர்கள், திணைக்களங்கள், அரசு நிறுவனங்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் இதற்கேற்ப தங்கள் நடவடிக்கைகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. நாட்டின் தனியார் மற்றும் வணிகத்துறைகள் உட்பட அனைத்து குடிமக்களும் வரி செலுத்துவது அவசியம் என்று பொருளாதார மேம்பாட்டு பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், டிஜிட்டல் துறையில் செயற்படும் தனிநபர்கள் மீது வரி விதிப்பதை குற்றமாக கருதுவது நியாயமற்றது என்று குறிப்பிட்டார். டிஜிட்டல் சேவை ஏற்றுமதிக்கான 15% வரி விகிதம் துறையை முழுமையாக பரிசீலித்த பிறகு அறிமுகப்படுத்தப்பட்டது என்றும் இது நியாயமான முறையில் பயன்படுத்தப்படுகிறது என்றும் விளக்கினார். வரி கட்டமைப்பு தொடர்பாக அவர் மேலும் விளக்குகையில், டிஜிட்டல் சேவைகளை ஏற்றுமதி செய்யும் தனிநபர்கள் சிறப்பு நன்மைகளை பெறுகின்றார்கள். 5 லட்சம் ரூபாய் வருமானத்திற்குள் முதல் 1,50,000 ரூபாவுக்கு வரி விலக்கு வழங்கப்படும். அடுத்து 83,000 ரூபாவுக்கு 6% வரி விதிக்கப்படும். மீதமுள்ள வருமானத்திற்கு 15% வரி விதிக்கப்படும். இந்த வரி விலக்குகளை பெற வருமானத்தில் கணக்கில் பதிவு செய்யும் போது ஏற்றுமதி சேவைகளில் இருந்து வருமானம் ஈட்டப்பட்டுள்ளமை நிரூபிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சரான வைத்தியர் நலிந்த ஜாதிச, பொதுமக்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும் நியாயமற்ற தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்று இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அவர் இந்த கருத்தை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் ஊடகங்கள் மூலம் வெளியிட்ட வேலைநிறுத்த அறிவிப்புக்கு பதிலளிக்கும் போது முன்வைத்திருந்தார். அமைச்சர் மேலும் குறிப்பிட்டதாவது, இந்த வருட வரவு செலவு திட்டத்திலிருந்து மருத்துவத்துறைக்கு நிதி குறைக்கப்பட்டது என்பதால் மார்ச் 5 நாடு தழுவிய வேலைநிறுத்தம் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு தொழிற்சங்க போராட்டம் இல்லாமலே அரசாங்கம் அனைத்து வைத்தியர்களும் குறிப்பிடத்தக்க சம்பள உயர்வை வழங்கியுள்ளது. குறிப்பாக 2024 வரவு செலவு திட்டத்தின் கீழ் அடிப்படை சம்பளம், விடுமுறை கொடுப்பனவுகள், கூடுதல் நேர கொடுப்பனவுகள் மற்றும் வரிச்சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. சுகாதார அமைச்சின் வரவு செலவு திட்டம் எதிர்வரும் மார்ச் 6 விவாதிக்கப்பட உள்ளது. அத்தகைய நேரத்தில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது நியாயமற்றது.
இதே நேரம் சுகாதாரத்துறையை பாதிக்கும் வேலை நிறுத்தங்கள் பொதுமக்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது என்பதால் நியாயமற்ற தொழிற்சங்க நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். 2024ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டம் விரைவில் திருத்தப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் இந்த சட்டம் திருத்தப்படும் வரை அது தற்காலிகமாக ரத்து செய்யப்படுமா, இந்த சட்டத்தை முழுமையாக நீக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளனவா, இதுவரை இந்த சட்டத்தின் கீழ் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள், அவர்களில் எத்தனை பேர் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர், தண்டனை பெற்றவர்களின் எண்ணிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பிய அவர் இந்த சட்டம் அரசியல் பழிவாங்கலுக்கு பயன்படுத்தப்படுகிறதா என்றும் கவலை தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இந்த சட்டத்தை ஆய்வு செய்ய பாதுகாப்பு, ஊடகம் மற்றும் நீதி அமைச்சின் பிரதிநிதிகள் அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 அமைச்சகங்களும் இணைந்து திருத்தத்துக்கான அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்க உள்ளது என்று குறிப்பிட்டார். இதுவரை இந்த சட்டத்தின் கீழ் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் தண்டிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் சஜித் பிரேமதாச 15% வரி ஏப்ரல் முதல் அறவிடப்பட உள்ளது. ஏற்றுமதி துறையில் ஈடுபடும் நிறுவனங்கள் இத்தனை வரியால் பாதிக்கப்படும். இந்த வரியால் அரசாங்கம் எவ்வளவு வருமானம் ஈட்ட எதிர்பார்க்கிறது என்றும் கேள்வி எழுப்பினார். கைத்தொழில் அமைச்சர் இதற்கு முன்பு தன்னை இந்த வரிக்கு எதிரானவர் என்று தெரிவித்துள்ளார். எனவே இந்த வரி விதிப்பு ஹவாலா உண்டியல் போன்ற நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் என்று எதிர்க்கட்சி நம்புகிறது என்றார். இதற்கு பதிலளித்திருந்த பொது பாதுகாப்பு அமைச்சர் முன்னர் அரசாங்கம் 30% வரியை முன்மொழிந்திருந்தது. மீளாய்வு செய்த பிறகு தற்போதைய அரசு 15% குறைத்துள்ளது. இந்த வரி மூலம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 0.4% வருமானம் பெற முடியும் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான ராசமாணிக்கம் சாணக்கியன் மற்றும் ராமநாதன் அர்ஜுன் ஆகியோரால் இன்று நாடாளுமன்றத்தில் அமைதியின்மை ஏற்பட்டது. மட்டக்களப்பில் தொடர்ச்சியாக இடம்பெறும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் சபையில் கேள்வி எழுப்பியதை அடுத்து அவரது ஒலி வாங்கி இடைநிறுத்தப்பட்டது. கடந்த 20ஆம் தேதி மட்டக்களப்பு ஆரியம்பதி மகாவித்தியாலய விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தவர்கள் மீது வாழ்வெட்டு நடத்தப்பட்டதில் 2 படுகாயமடைந்ததோடு மட்டக்களப்பு கலடி பாலத்திற்கு அருகில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு முன்னால் நேற்று நடந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருந்தார். குறித்த சம்பவங்கள் தொடர்பாக இன்று சாணக்கியன் கருத்து தெரிவிக்க முயன்ற போது சபாநாயகர் குறுக்கிட்டு இது ஒழுங்கு பிரச்சனை அல்ல, எனவே சபை ஒத்திவைப்பு பிரேரணையின் போது இதனை கொண்டு வரலாம் என்று தெரிவித்ததால் சபையில் அமைதியின்மை ஏற்பட்டது. இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவும் திருகோணமலை வைத்தியசாலையில் வைத்தியர் ஒருவர் நோயாளர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பாக சபையில் கேள்வி எழுப்ப முற்பட்ட வேளையிலே சபாநாயகர் அவருக்கும் அனுமதி மறுத்திருந்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா, நாங்கள் தமிழில் பேசினால் உங்கள் கேட்க முடியாதா என்று சபாநாயகரிடம் கோபமாக நடந்து கொண்டதோடும் மன்னிப்பு கூறினார். எனினும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலையிட்டு முன்னதாக பல்வேறு சந்தர்ப்பங்களின் போது 92 கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை முன்வைப்பதற்கு 1 நிமிடம் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது கேள்விகளை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு கூறினர். இதன்படி தமக்கான நேரத்தை பெற்றுக்கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் வாழ்வெட்டு சம்பவங்கள் தொடர்பாக அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். இதனடுத்து கருத்து வெளியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு கேள்விகளை தொடுப்பதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்றும் சபையில் கூறினார்.